நார்மலாக வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து குழந்தைய நெஞ்சோட அணைச்சிக்கிறது தான். நெஞ்சோட எந்த அளவுக்கு நம்ம அணைச்சிக்கிறோமோ நம்ம பிள்ளைய, பிரெயினுக்கு வந்து சிக்னல் போயிட்டு பால் சுரப்பி ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி விட்டுடும். ஏன் வந்து நீர் சத்து அதிகம் இருக்கக்கூடிய காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், நம்ம பாடியோட வாட்டர் கம்போசிஷன் டோட்டலாக வந்து 70%. அதில் தாய்ப்பால் வந்து எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடிக்கிற தண்ணீர்லேருந்தும் நம்ம சாப்பிட்ற ஆகாரத்துலேருந்தும் தான் தாய்ப்பால் அது தாய்ப்பாலை கன்வெர்ட் ஆகும். மத்தி மீன், சாலை அப்படின்னு சொல்கிறாங்க, காரப்பொடி, சொரா மீன், இதுலலாம் சீலா மீன், இதுலலாம் அவ்வளோ ஹார்மோன்ஸ் இருக்குது. அந்த அந்த ட்ரிகர் பண்ணி விட்டுறது தான். அதிகம் சேர்க்கக்கூடிய இதெல்லாம் நிறைய வந்து டயட்ல ஆட் பண்ணிக்கங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சுகன்யா சரவணகுமார் இணைஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட நம்ம கேட்க போறோம். நமக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கு. பட் ஆனால் அதுக்கு ரொம்ப கிளியரான ஆன்சர் பண்றதுக்காக அவங்க வழக்கம் போல் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஷோக்கில் அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். ஹாய் மேம், வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹாய் கோகிலா, வணக்கம். குமுதம் சிநேகிதி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய மனமார்ந்த மாலை வணக்கம், காலை வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அப்படியே ஒரு எனர்ஜி, அப்படியே பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து தாக்கின மாதிரி இருக்கு. ஆஸ் யூஷுவல் எப்பவுமே அது நான் மட்டும் கிடையாது, உங்களோட ஆடியன்ஸ் பயங்கரமா உங்களோட வியூவர்ஸ்லாம் ஃபாலோ பண்றவங்க எல்லாமே சொல்ற ஒரு விஷயம். பட் உங்களை பார்க்கும்போது அவ்வளோ எனர்ஜி கிடைக்குது, அவ்வளோ பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்குது. அதே மாதிரி ஸோ அதே ஒரு பாசிட்டிவான வைப்புக்குள்ள நம்ம ஷோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலாக ஒருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேம் வந்து எனக்கு வந்து பிரெஸ்ட் பேட் யூஸ் பண்ணதுனாலே என்னவோ எனக்கு வந்து அந்த பிரெஸ்ட் மில்க் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால வந்து குழந்தை வந்து மறந்தே போயிட்டான். ஒரு கொஞ்ச நாள் அந்த பால் கொடுக்காததுனால வந்து அவன் மறந்தே போயிட்டான். அதை எப்படி குடிக்கணும் அப்படின்றத அவன் மறந்துட்டான். கேட்குற கேள்வி ரொம்ப அழகாவே புரியுது. அதாவது தாய்ப்பால் வந்து மறந்துட்டாங்க குழந்தை, பிரெஸ்ட் பேட் யூஸ் பண்ணதுனால மறந்துட்டாங்கிறது தான் நீங்க சொல்றீங்க. கம்மி ஆயிடுச்சு. ஆமா, அகைன் வந்து நான் அது ப்ராப்பரா கொண்டு போகணும்னா ஃபுட் எந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நார்மலா வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து குழந்தைய நெஞ்சோட அணைச்சிக்கிறது தான். அந்த பேபி டச், அந்த டச் வந்து உங்களுக்கு மதர் அண்ட் பேபி டச் இருந்தால் தான். நீங்கள் கங்காரூஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைய மடியிலே கட்டிக்கும். அது பேரே கங்காரு கேர்னே நாங்கள் இருக்குது எங்களுக்கு. சப்ஜெக்ட் வைஸே நான் சொல்கிறேன். நெஞ்சோட எந்த அளவுக்கு நம்ம அணைச்சிக்கிறோமோ நம்ம பிள்ளைய, பிரெயினுக்கு வந்து சிக்னல் போயிட்டு பால் சுரப்பி ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி விட்டுடும். இதுதான் ஸ்டெப் 1. நம்ம இந்த ஸ்டெப்பை நம்ம இங்கே பிரிக்கிறோம். தொட்டில் டிசைனாக வாங்குகிறோம். அப்புறம் அந்த மஸ்கிட்டோ நெட் வச்ச பெட்டை கலர் கலராக வாங்குகிறோம். ஸோ அம்மாவுக்கும் குழந்தைக்கும் நடுவில் அந்த டச்சுங்கிறது அங்கே பிரேக் ஆகுது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நாங்களே பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட தொட்டிலே கிடையாது. நாங்கள் நெஞ்சோட கையிலையாவது இது கக்கம்னு சொல்லுவோம். நாங்கள் இங்கே என்ன சொல்கிறாங்கங்கிறது தெரியல. கக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். இங்கே கையோடு அணைச்சி வச்சுக்கோங்க, மாரோடு அணைச்சி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். அந்த அணைப்பு வந்து அந்த இதம், அது அம்மாவுக்கு வந்து தான் தாய்மை அடைஞ்சிட்டோங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரியலைஸ் ஆகி அந்த சேனல்ஸ் எல்லாம் ஓப்பன் அப் ஆகி அங்கேருந்து பிரெயினுக்கு சிக்னல் போய் பால் சுரப்பி ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஃபுட்டுக்கு இதுக்கும்லாம் கிடையாது சார். நம்மளோட எமோஷன், நம்மளோட ஃபீலிங், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபீலிங் தட் யூ ஆர் அ மதர். அதுதான் தாய்மை உணர்வை உணர்ந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுறது. அதனால தான் குழந்தை டெலிவரி ஆன உடனே அம்மாவோட நெஞ்சில் வந்து உடனே நமக்கு கிடைத்துறது. ஸோ அந்த ஃபீலிங்கை வந்து அனுபவிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மில்க் செக்ரேஷனுக்கு அங்கேயே அந்த ஹாப்பி இமோஷன்ஸில் ஷீல் ஸ்டார்ட் ரிலீஸிங் ஹார்மோன்ஸ். அது அந்த பால் சுரப்பி ஹார்மோனை நம்ம பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேணால் நம்ம நீங்கள் சொல்கிற டயட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், நம்ம டச்சு, அதாவது பேபியோட டச்சுன்னு சொன்னேன். செகண்ட் வந்து நீர் சத்து அதிகம் இருக்கக்கூடிய காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், நம்ம பாடியோட வாட்டர் கம்போசிஷன் டோட்டலாக வந்து 70%. அதில் தாய்ப்பால் வந்து எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடிக்கிற தண்ணீர்லேருந்தும் நம்ம சாப்பிட்ற ஆகாரத்துலேருந்தும் தான் தாய்ப்பால் அது தாய்ப்பாலை கன்வெர்ட் ஆகும். நம்ம எங்கேயுமே வந்து ஸ்டோரேஜ் வச்சு அங்கேருந்து வந்து நமக்கு மில்க் வந்து சுரக்கிறது கிடையாது. ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரியான டயட்டு நீர் சத்து காய்கறிகள், சொரக்காய், பூசணிக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரியான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். பழங்களில் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி, அதில் அவ்வளோ விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, நீர் சத்து இருக்குது. அதுவே உங்களுக்கு நிறைய உங்களுக்கு அந்த மில்கை வந்து நல்லா ரிலீஸ் பண்ண விட்டுடும். இது நம்ம காய்கறிகளை பொறுத்த வரைக்கும். கீரை வகைகள்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச கீரை தான் முருங்கைக்கீரைங்கிறது. அது இப்போ சீசன், இப்போ நம்ம
நம்மளோட சீசனில் சலசலப்புக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதர் கீரை, இப்போ முளைக்கீரையாக இருக்கட்டும், அரைக்கீரையாக இருக்கட்டும், அதெல்லாமுமே உங்களுக்கு இந்த மில்க் செக்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். எல்லாத்தையும் தாண்டி நான் வெஜிடேரியன் பிரியர்கள், அசைவ பிரியர்களுக்கு இருக்கவே இருக்குது நம்ம மீன். அதில் ரொம்ப நம்ம பெரிய டாப் எண்ட் ஃபிஷ்ஷுக்கெலாம் போகணுன்னு அவசியமே கிடையாது. வஞ்சரம், வவ்வால் அந்த மாதிரி போகணுன்னு கூட இல்லை. மத்தி மீன், சாலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க, காரப்பொடி, சொரா மீன், இதிலலாம் சீலா மீன், இதிலலாம் அவ்வளோ ஹார்மோன்ஸ் இருக்குது. அந்த அந்த ட்ரிகர் பண்ணி விட்டுறது தான், அந்த சேனல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிடும். இதெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ மில்க் வந்து செக்ரேஷன் எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னா பிரெஸ்ட்டே ஹெவினஸ் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் ஃபுட் அண்ட் ஃபுட்டில் நான் உங்களுக்கு அந்த எண்ணெய், கீரை, காய்கறி, பழங்கள் அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். தேர்டு முக்கியமானது, நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு கூட எனக்கு தெரியல, பிரேசியர் போடுறது. கண்டிப்பாக பிரேசியர்ஸ் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் ஃபீடிங் கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ணுறாங்க, இப்போ அது ஒரு டிசைன் நைட்டிஸ் மாதிரி ஒன்று வந்திருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து கவர் பண்ணி கீழே வந்து கவுன், அப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரியல, நான் இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறேன். அது ஜஸ்ட் நீங்கள் அந்த அப்பர் ஃப்ரேமை மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஓப்பனிங் கிடைக்கிது. அப்போ அவங்களுக்கு பிரேசியருக்கான நெசசிட்டியை அங்கே கட் பண்ணுறாங்க. பட் தட் இஸ் நாட் இது. என்ன அட்வைசபிள்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரேசியர்ஸ் போடும்போது பிரெஸ்ட் வந்து சப்போர்ட் ஆகுது. அப்படி மார்பகங்கள் சப்போர்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மில்க் வந்து கீழே வந்து அந்த டக்கில் வந்து அங்கே வந்து சேர ஆரம்பிக்கும். லூஸாக இருக்கும் போது, இப்போ அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும்போது ஒரு பைப்லைன் வந்து அடைக்கிறீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து கிளாகிங் இருக்கும். ஸோ அதே தியரி தான் இங்கேயும். அதே நீங்கள் வந்து பிரெஸ்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மில்க் செக்ரேஷன் நல்ல அபண்டண்ட்டாக இருக்கும். அதுவே லூஸ்லி ஹேங்கிங் பிரெஸ்ட்டாக இருக்குது, சப்போர்ட் இல்லாத மார்பகங்களாக இருக்குதுன்னா சேனல்ஸ் எல்லாம் அப்படியே லூசன் அப்பாக இருக்கும்போது அந்த டிபெண்டன்ஸ் கிராவிட்டியில் கீழே போகாது. அவ்வளோதான். நீங்கள் நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதான் நான் எல்லா மதர்ஸ்க்கும் சொல்கிறது. இது 3 ஃபாலோ பண்ணாலே மில்க் செக்ரேஷன் நல்லா இருக்கும். திரும்பவும் வந்து நம்ம குழந்தைய வந்து நம்ம கிட்ட அந்த கேட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தையோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்கள். அந்த பால் மறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப ரேர் கேஸ் ஃபினாமினால தான் குழந்தைங்க வந்து பாலை மறக்கும். அம்மாவை நினைவு வச்சிருக்கிறதே அம்மாவோட வாசம்லேருந்து குழந்தை வந்து ஞாபகம் வச்சிருக்கும். ஸோ மறக்கிறதுங்கிறதெல்லாம் ஐ டோன்ட் திங்க். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு. பட் ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குன்றது இப்போ தான் மேம் தெரியுது. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதான் இதுக்கப்புறமாட்டு அதை எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸுமே வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப பெட்டர். நம்ம அம்மா, நம்ம பாட்டி இவங்களாம் அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க அப்போ சொல்லுவாங்க, நானும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன், ஸோ பாருங்க உங்கள் அப்பா உங்கள் அம்மாலாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அந்த சேர்த்திருப்பாங்க. நீங்க டயட்ல பாத்தீங்கன்னா கார்லிக் நிறைய இருந்திருக்கும். நம்மளோட பழைய காலத்துல இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து இந்த இஞ்சி பூண்டுங்கிறத நிறைய சேர்த்திருப்போம். அப்போ பூண்டு பால் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து, இப்போ வெஜிடேரியனா இருக்காங்கன்னா நாங்க என்ன வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்குலாம் நான் ரெக்கமெண்ட் பண்றது, பூண்டு அதிகம் சேர்க்கக்கூடிய இதெல்லாம் நிறைய வந்து டயட்ல ஆட் பண்ணிக்கங்க அப்படின்னு தான் நான் சொல்றது. அது கீரை வகையா இருக்கலாம், காய்கறிகளா இருக்கலாம், எதுல வேணாலும் அந்த பூண்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே மேம், சூப்பர். ஆக்சுவலாக நிறைய விஷயம் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் எதுவும் விட மாட்டோம்னா நாங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி நல்லா க்யூட்டாக நல்லா கிளியராக வந்து நல்ல இதே மாதிரி உண்மையான பதில்கள் நிறைய சொல்லுங்கள். தேங்க்யூ கோகிலா. ப்ளீஸ் நீங்கள் என்னை இந்த அளவுக்கு ஆக்சுவலாக நான் தான் வந்து குமுதம் ஸ்நேகிதி நேயர்கள் அனைவருக்கும் நான் நன்றியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதை நான் ஒரு எஜுகேட்டிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸ்நேகிதி மெம்பர்ஸ்க்காக இருக்கட்டும், டீம்க்காக இருக்கட்டும், என்னோட சின்சியரான நன்றி, இதயத்திலிருந்து நன்றி. ஏன்னா இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு தெரியல. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது பெண்களுக்கு எதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணணும், எது தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுல இந்த எஃபர்ட் எடுத்ததுக்கே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மற்றபடி இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஆரோக்கியமான தாயும், அழகான குழந்தை, ஆரோக்கியமான குழந்தை, அறிவுள்ள குழந்தை, அதை பண்பாக நம்ம வளர்த்தாலே போதும். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு பை பை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.